ட்விட்டர், யூடியூப் இது எல்லாத்துலேயும் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே நான் ஃபீல்ட் ஒர்க் பண்ணது எல்லாத்தையுமே நான் அதெல்லாம் வந்து அதில் அப்பப்போ அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தேனி மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வந்து என் மேலே கேஸ் இருக்குது. ஸோ ஆனந்த் சாரே சொல்லிட்டாங்க சத்யா மேலே கேஸ் இருக்குன்னு. ஆனால் அதனால சத்யாவுக்கு வந்து தேனி மாவட்ட மகளிர் அணியில் எந்த ஒரு அங்கீகாரமும் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்ட செயலாளர் லெஃப்ட் பாண்டி மற்றும் பிரகாஷ் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரவங்க தான். இவங்க 2 பேருக்கும் சொந்தக்கார பொண்ணு தான் அந்த அஜிதா தேவேந்திரன். ஸோ அவங்கள வச்சு நல்லாவே கேம் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அந்த பொண்ணு ஆனந்த் சார்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சத்யா மேலே 4 கேஸ் இருக்குது, அந்த பொண்ணுக்கு இதுக்கு தேனி மாவட்ட மகளிர் அணி பொறுப்பாளர் கொடுக்குறீங்க, நீங்கள் எனக்கே வந்துட்டு அந்த போஸ்டிங் கொடுங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ அதை வச்சு இப்போ தேனி மாவட்டம் ஃபுல்லாக என் மேலே 4 கேஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பிரகாஷ் அண்ணா ஆஃபீஸில் உள்ள ஒரு 5 பேர் நிற்கிறாங்க, ஆஃபீஸ்க்கு வெளியே ஒரு 20 பேர் நிற்கிறாங்க. தேனி மாவட்டத்தில் கலக வக்கீல் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு மாவட்டத்தில் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து இத்தனை பேருக்கு முன்னாடியும் விரல் விட்டு சொல்கிறாரு 2020 உங்கள் மேலே அடிதடி கேஸ் இருக்குது, 2021 உங்கள் மேலே அந்த கேஸ் இருக்குமா, 2022